கல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 26 2024 திங்கட்கிழமை, சோபக்கிருது வருடம், மாசி மாதம் 14ஆம் திருநாள், உத்திரம் நட்சத்திரம், சிம்ஹ ராசி, துவித்தியை திதி. அபாரமான நாள். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிம்மத்தின் மேல விழுகிறது. அதுல உத்திர நட்சத்திரம் என்ற நாள், சூரியன் நின்ற நட்சத்திரம் ராகு தொடர்பு. அதனால பொதுவாகவே இந்த நாள் அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கும். இவனுக்கு சரியில்லை, அந்த ராசிக்கு சரியில்லை, இந்த லக்னத்துக்கு சரியில்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஜாதகத்தின் ரீதியாக நடக்கலாமே தவிர இன்றைய நாள் பொதுவாகவே அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கும். அது இன்றைய நாள் பொதுவாகவே அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாள் பொதுவாகவே பார்க்கும் பொழுது மகர ராசி அல்லது மகர லக்னம், அதுலேயும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளத்தை மட்டும் உடச்சி வாயில போட்டு போங்க. ஜாலியாக ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போங்க. சந்தோஷமா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் டென்ஷனும் கொடுக்காது. மன அமைதி, சித்த சுத்தி கெடாமல் இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் பொதுவாகவே உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். தங்கமான ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு காதல் திருமணம் ஏற்படும். சில பேருக்கு இம்மீடியட்டா நிச்சயார்த்தம் நடக்கும். நிறைய கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிராணம் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கிறது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பெரிய பெரிய பதவிகள் வரும், மன சந்தோஷம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% வீடு வாங்குவீங்க. 100% ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பொருளை வாங்கக்கூடிய பிராப்தம். தாயாருடைய உடல்நிலை கோளாறுகள் இருந்துன்றது, மனக்கவலைகள் இருந்துன்றது, உங்க வீட்டில் யாரு பெற்றோர்களாக இருக்கார்களோ அவர்கள் பொதுவாகவே டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா அந்த டிப்ரெஷன்லாம் காலி, இத்துடன் சமாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். தி எண்ட் அப்படின்னு கார்டு போடுவாங்களா சினிமாலாம், அந்த மாதிரி இன்றைய நாள் எண்டு, பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய, மனசு மட்டும் கிடையாது, பொருளாதாரத்துலேயும் நல்ல கமாய் துட்டு வரக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கெடாத நாள். மனசுல நல்ல சிந்தனைகள் வரும், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ், இது என்னால பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு அது இருந்தாதான் வேலை நடக்கும். நீங்க பாருங்களேன், நிறைய பேர் அவருக்கு சரியான திமிரியா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு அப்படின்னு. ஆனா என்ன தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னால செய்ய முடியும்னு நம்பக்கூடிய ஆட்கள். சில பேர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ஆனா மனசுல ஒரு சின்ன வீக்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம பண்ண முடியலன்னா, ஒரு தோத்து போயிடுதுன்னா, நம்ம இன்னொரு ட்ரை பண்ண வேண்டியதா இருந்துன்னா அப்படின்னா மனசுல கன்ஃபியூஷன் வரும். ஒன்றும் ஆகாது, தைரியமா செய்யலாம் அப்படிங்கிற மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எப்படியோ அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே அடிச்சுட்டு போயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இன்றைய நாள் இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். ரொம்ப தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான பேச்சு திறமை, குடும்பத்துல பயங்கரமான அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய நாள். நல்ல செலவு பண்ணுவீங்க. அதாவது பாரம்பரியமாக ஒரு சில சிலைகள்லாம் வீட்டில் வாங்கியிருப்பீங்க, இல்லை பாரம்பரியமாக வீட்டில் அலங்கரிக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான பதார்த்தங்கள் இருக்கும். லாட் ஆஃப் ஐடல்ஸ், லாட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் திங்ஸ் வுட் ஹேப்பன். அதெல்லாம் இன்றைய நாள் மறுபடியும் வாங்கக்கூடிய பிராப்தம். வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய நல்ல செலவுகள், வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, குழந்தைகளுக்காக அருமையான செலவுகள் செய்யக்கூடிய நாள். நிறைய சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய நாள் என்று சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% டபுள் ராஜயோகம். நான் ஒரு சில விஷயங்கள் எக்ஸாகரேட் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 200%. இந்த நாள் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான முடிவுகள், ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், மைல் ஸ்டோன், இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
பெரிய ப்ரமோஷன், பெரிய வேலை கிடைக்கிறது, உங்கள் குழந்தைக்கு திருமணம் ஆகிறது, ஃபேமிலி நல்லா ஓரியன்டேஷனுக்கு போகிறது, காதல் கைகூடுவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டு சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்திப்படுவது, அருமையான கடன் தீருவது, 1-2 இல்லை, பயங்கரமாக இருக்கும். என்றால் பொதுவாகவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஆஃபர் வரும், நிறைய பேருக்கு பிஆர் ஏற்படும், உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி பெறும், வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், நாடு கடந்து மாநிலத்தை கடந்து கண்டத்தை கடந்து நீங்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். சில பேருக்கு யூகேக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு கிரக காரகத்துவத்துக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இன்றைய நாள் பொதுவாக யூகேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள், அதாவது ப்ரமோஷனுங்கிற வார்த்தைலாம் ரொம்ப சிறிய வார்த்தை. ப்ரமோஷன்னா என்ன, மிஞ்சி போனால் ஒரு 10% ஹைக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு 10 நாளைக்கு கூட இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து கொஞ்சம் தூக்கி பேசுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெற்றி என்னன்னா, வாழ்நாளில் எந்த சாதனை நம்ம பண்ணவில்லையோ, எந்த ஆசை எனக்கு நடக்கவில்லையோ, அந்த அத்துணை ஆசையுமே இன்றைய நாள் நடக்கும். இட்ஸ் கோயிங் டு பி அ ரோரிங் சக்சஸ் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. நினைத்த காரியங்கள் கைகூடும். அப்பா மூலியமா, முன்னோர்கள் மூலியமா, பெரியவங்க மூலியமா என்னெல்லாம் நடக்கவில்லையோ அதெல்லாம் நீங்கள் சாதனை புரியக்கூடிய நாள். இல்லைன்னா உங்க பசங்க பண்ணுவாங்க. செம்மையா இருக்குங்க. இந்த நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. தயவுசெய்து தூங்கிடாதீங்க. டோன்ட் சிட் டவுன் அட் யுவர் ஹோம். கீழே இறங்கி வேலை செய்யுங்க. இந்த நாள் சக்சஸ் உங்களுது. தயங்க வேண்டாம். எதற்காக இருந்தாலும் சரி, இந்த நாள் நான் போய் பண்ணலாமா, நம்மளை தப்பா, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. முதல் அடி உங்களுக்கு தான் இருக்கணும். 100% நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வதையை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஒருவேளை நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அரசியல்வாதியாக நீங்க இருக்கீங்களா, இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு பதவிகள் வந்து சேரும். உங்கள் அப்பா மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், சில பேர் டாக்டர்ஸ்க்கான கிளியரன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நாள் வந்து உங்கள் ரிப்போர்ட்டிங் பாஸ்ன்னு சொல்லலாம், நீங்கள் யார் வேணாலும், மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக கட்டிப்பிடிக்க வேண்டும். அந்த அளவுக்கு பயங்கரம் அவங்க மனசை கவர்ந்துடுவீங்க. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நேசிச்சா ஆலிங்கனம் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்னா, ராமபிரான் தன்னை விட ஆஞ்சநேயரை மிக அதிகமாக நேசித்ததனால் அவரை ஆனங்கிலம் செய்தார்கள். இந்த நாளில் பொதுவாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நமோ ராமோ விஜயத்தே அப்படின்னு சொல்லுங்க. ராமபிரானை துதிங்கள். இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் ராமர் பச்சை. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும். அவசரப்படக்கூடாது. எதுலேயுமே சரி, அப்படியே நடக்கும். அதாவது நிறைய பேருடைய ஃபேமிலி ட்ரெடிஷன், முன்னோர்களில் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தானங்கள். நிறைய பேர் கோவில் கட்டியிருப்பாங்க, சிவன் கோவில் கட்டியிருப்பாங்க, நிறைய தான தர்மங்கள், அந்த கோவில் கட்டக்கூடிய இடத்த கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் செய்கின்றனால உங்களுக்கு ராஜ வாழ்க்கை நினைச்சது கைகூடும். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிளானிங் இருந்ததுன்னா நடக்கும். நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கும், அந்யோன்யம் பிறக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நடக்கும், அவங்க உடல்நிலைகள் நல்லா இருக்கும், உடம்பும் சரி மனசும் சரி ஃபிட்டாக இருக்கும். பேசிக்கலி தி லக் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி 100%, 100% இருக்கும். ரொம்ப அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நினைத்த காரியங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஒரு சில பேருக்கு ஒத்த தலைவலி வருவதற்கு வாய்ப்புகள். பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் நம்ம கவனமா பேசுறது. ஒரு சில இடங்கள் எப்பவுமே நம்ம செகண்ட் லெவல்ல இருந்துக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த நாளுடைய சந்திராஷ்டம எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 42 நிமிஷம் மட்டுமே.
அதனால் ஐயோ இப்படி இருக்கு தூக்கி சாப்பிட்றோம் கவனமாக இருங்க, அதெல்லாம் வேண்டியதே இல்லை. நீங்கள் பாயிண்ட் பிளாங்காக நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கால பைரவாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம், அதை படிங்க. முடிஞ்சால் கால பைரவரை வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நீங்கள் இன்றைய நாள் யாரை பார்த்தாலும் சரி உங்களோட 10 மடங்கு பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் ராகு. சதய நட்சத்திரத்தில் சூரியன் நிற்பதினால், சதய நட்சத்திரத்தில் குரு நிற்பதினால் அவர் பெயர் ராஜராஜ சோழன் அப்படின்னு அர்த்தம். இன்றைய நாள் அந்த அளவுக்கு தீர்க்கமான வெற்றியை நீங்கள் பதிவு செய்வீர்கள். என்னன்னா கவர்மெண்ட் கூட கான்ட்ராக்ட், ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் போடுறது, எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுறது, நிறைய பேருடைய நம்பிக்கையை நீங்கள் கவருவது, பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, பெரியவங்க அத்தனை பேருமே உங்கள் வசமாகிறது. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் லைவ்ல நடக்கும் இன்றைய நாள். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்க உங்களால முடியும் என்ற வார்த்தையை நம்பி செல்ல வேண்டும். ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, லக்னத்துல சனி இருக்கும் பொழுது நம்மளால முடியாது புரியாதுன்னு எடுத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் when you try the success will be guaranteed. ரொம்ப அபாரமா இருக்கு, தைரியமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒரே டார்கெட் தான் இந்த நாள் உங்க மனசுல இருக்கணும். நான் ஜெயிக்க வேண்டும், என் குடும்பம் ஜெயிக்க வேண்டும், என் கடன் நிவர்த்தியாக வேண்டும், என் உடல்நிலைகள் நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இன்றைய நாள் ஓட தான் செய்யணும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா இந்த யாரெல்லாம் டாக்டர்ஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களோ, மாமனார்கிட்ட இருந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, இது அத்தனையும் இந்த லிஸ்ட் போட்டு சொல்லலாம் சூப்பராக நடக்கும். நேர்மறையாக இருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்கள் கருத்துக்களில் டவுட்டே கிடையாது. உண்மையை மட்டுமே உறக்க சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதனாலே உங்களை பல பேர் ஈர்ப்புக்கு உள்ளாவீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, பொதுவாகவே இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே சூப்பர். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, எதுவுமே யாருக்குமே சரியில்லைன்னு சொல்ல. ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆட்டம் கட்டக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே சித்தி அடைய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன். துரோணம் கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.